வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம வசுந்தாவிற்கு சரியான செக்க வைக்கிறாங்க நம்ம ரகுராம். அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி வசுந்தராவை சந்திக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பாரு வசுந்தரா, நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்காது. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரகுராம் உனக்கு அந்த இடத்த தரமாட்டான். நீ தோல்வியை தான் சந்திக்க போகிற அப்படின்னு சொல்ல நேரம் இந்த வசுந்தரா தோத்ததா சரித்திரமே கிடையாது. நான் கண்டிப்பாக இதை முடிச்சு காட்டுறேன், உங்களுக்கு சவால் விழுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டாங்க. அதோட ரகுராமுக்கு பரம எதிரி நான் அப்படின்னு சொல்ல நேரம், அப்போது எனக்கு நண்பன்னு சொல்லுங்கள், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த இடத்துல வசுந்தராவும் புவனேஸ்வரியும் கை கோர்க்குறாங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது நம்ம ரகுராம் கிட்ட இருந்த அந்த இடத்த ஸ்கெட்ச் போட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணம் ரகுராமுக்கு உள் மனசில் உள்ள எண்ணத்தையும் நம்ம வசுந்தரா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்த அவன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வர்றதுக்கு இந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு பேசியிருக்காரு. கண்டிப்பாக இதில் பெரிய லாபம் இல்லாட்டாலும் இவன் ஒரு நல்ல மனிதராக தான் இருக்கார் இந்த ரகுராம். அதனால இந்த இடத்த அவருக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம்னே அங்கே தான் கொடுக்க போகிறாரு. நிச்சயமாக நமக்கு தர போகிறதில்ல. ஆனால் இந்த ஸ்கூலை இங்கே வர விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுனா கண்டிப்பாக அந்த இடத்த ரகுராம் வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது, நம்மளுக்கிட்ட தருவான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க வசுந்தரா. அதே மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்து ஊரில் ஒரு இடத்த பெர்மிஷன் வாங்கி கொடுத்துறாங்க. இந்த இடத்து வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல கவர்மெண்ட்லேருந்து அதிகாரிகள் ஃபோனை போட்டு நம்ம ரகுராமுக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சாக்காராங்க. இப்போ தானே இந்த வசுந்தரா இங்கே சவால் விட்டுட்டு போனால் இந்த இடத்த நான் தர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கடையில் நான் ஸ்கூலுக்கு கொடுக்க விஷயம் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சு இப்போ அந்த இடம் ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகளே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரகுராம் குடும்பத்தில் ஆளுக்கு ஒவ்வொன்று ரகுராம்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க அண்ணே, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அந்த வசுந்தரா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா, இப்போ தான் வந்துட்டு போனால். அதுக்கடையில் ஸ்கூலுக்கு எனக்கு தெரிஞ்ச அவள் தான் இந்த இடத்த வேண்டான்னு சொல்லியிருப்பா. பக்கத்து ஊரில் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கதும் அவளாக தான் இருப்பாள். அவள் பெரிய பணக்காரி. அப்படி இருக்க நேரம் நீங்கள் எதுக்காக அண்ணே இதுக்கெல்லாம் அவள்கிட்ட கோபிச்சுக்கிட்டீங்க? அந்த 2 மடங்கு லாபம் தாரேன்னு சொல்லுது பெரிய விஷயம் தானே. எங்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குல்ல, அப்போ எங்களுக்கும் 2 மடங்கு லாபம் கிடச்சிருக்கோம்ல. அப்படி இருக்க நேரம் யானே நீங்கள் இதை ஒத்துக்கலை, எங்களுக்கு அதில் பங்குல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பத்மா பேசுகிறாங்க. நம்ம மணி கோவப்படுறாங்க. என்னடியும் மச்சான் பேசிட்டு இருக்க, மச்சான் எல்லாத்துலேயும் நன்மையை தான் பார்த்து செய்வாங்க, அது தெரியும்ல. தெரியும், ஆனால் அதில் நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம்லாங்க, நம்மளுக்கும் இந்த லாபத்தில் பங்கு இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் 2 மடங்கு லாபம் கிடச்சா நம்மளுக்கு பங்கு அதிகமாக தானே கிடைக்கும். லாபம் இப்போ குறைவாக தானே கிடைக்க போகுது. எதுக்காக இந்த ஸ்கூலை இப்போ வேண்டான்னு வர சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்த ஒன்றுக்குமே நம்ம விலைக்கு கொடுக்க முடியாமல் வச்சுருக்க தான் போகிறோம். பேசாமல் அந்த கெமிக்கல் கம்பெனிக்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க பார்வதியும் வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, எங்களுக்கும் அதே மாதிரி பங்கு இருக்க தானே செய்யுது, எங்களுக்கெல்லாம் லாபம் கூட ஒன்று கிடைக்கும்னா அது யாருக்கு கையில் இடம் போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த லாபம் எங்களுக்கு கூட கிடைக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீட்டில் ஆளாளுக்கு எதுக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாம் சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தர் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த உலகமே இருக்காது. எல்லாம் பொது நலத்தையும் பார்க்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, அடுத்து நம்ம சுற்றுப்பட்ட ஊராக நல்லா இருக்கும். கல்வி அறிவும் முக்கியம். அதுக்காக தான் இங்கே ஒரு ஸ்கூல் வரணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த ரகுராம் ஐயாவோட நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது அப்படின்னு ஒரு பட்டம் மட்டும் கிடைக்கும். அந்த பட்டம் யாருக்குன்னே இங்கே வேணும், அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை. ஆனால் அந்த லாபம் கிடச்சா இங்கே எல்லாத்துக்கும் சந்தோஷப்படும்படியாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் வெளுத்தெடுத்துட்டாங்க நம்ம ரகுராம. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஜானகி என்னடா ஆளாளுக்கு இவ்வளோ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ரகுராம் சொல்கிறாங்க, எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா? எனக்கு ஊர் மக்கள் நல்லா இருக்கிறது தான் முக்கியம். நம்மளுக்கு லாபம் கிடைக்காம நம்ம சும்மா கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு மறுபடியும் ஒத்துக்கால
நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா வசுந்தரா வந்து இந்த இடம் இப்போ ஸ்கூலுக்கு தேவைப்படாது, இப்போ அவன் கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கிட்ட கொடுக்கணும்னு அவன் வரணும், அவனுக்கு அவ்வளோ பெரிய டார்ச்சர் நெருக்கடியே கொடுக்கணும், அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஷேர் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னாம்ல, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஷேருக்காக என்ன இடத்த வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து அவங்களாட்டே வந்து சொல்லணும். அவன் வாயால் வந்து என்கிட்ட வந்து இடத்த வாங்கிக்கிடுங்க, நீங்கள் எவ்வளோ தந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வசுந்தரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி பசுபதிட்ட சொல்கிறாங்க, அன்னை பெரிய செக்கா இந்த ரகுராமுக்கு வச்சாச்சு, இப்போ பத்மாவும் பார்வதியும் அவங்க வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனையை உருவாக்குவாங்க, எப்படியும் இந்த இடத்த அன்னை சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டார், விற்பார், அப்போ நல்ல விலை கிடைக்கும், ஒருத்தங்களுக்கு கையில் தான் கொடுக்கணும், அப்போ தான் நல்ல லாபம் கிடைக்கும்னு அவங்க சும்மா இருக்கிறது முடியாது. ரகுராம அவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க, அவங்க கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, குடும்பத்தில் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் தடி நடக்கும், நம்மளுக்கு அதுதான் வேணும்னே இந்த வசுந்தரா பெரிய செக்காக வைக்க போகிறா, அதில் ரகுராம் அப்படியே வந்து சறுக்கி விழ போகிறான், நம்ம காவலோட வந்து பார்த்துட்டு வேடிக்கைப்பட்ட மட்டும் போதும், நம்ம அங்கே நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜாலியாக பார்க்க வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்கங்க.